சிவாய நம்ம மீனராசி மீனராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா மனசுக்குள்ள கனவு இவ்வளோ இருக்கும். நினச்சத்தில் நடக்கிறதுமே இவ்வளோதான், இவ்வளோ கூட இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மீனத்துக்கு உண்டு. ஸோ அதாவது என்னென்னா, எனக்கு என்னோட லைஃப் பார்ட்னரை இப்படியெல்லாம் காதலிக்கணும், இந்த அளவுக்கெல்லாம் ஒரு காதலை வந்து யாரும் கொடுத்து வைக்கக்கூடாது, அந்தளவுக்கு நான் காதலிக்கணுன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பம் அமைஞ்சு அந்த வாழ்க்கை வாழும்போது அப்படி இருக்குதா, அப்படிலாம் நம்ம கனவு கண்டுமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ குடும்ப வாழ்க்கையில் வாழும்போது இப்படியெல்லாம் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில். ரீசன் என்னென்னா, உணர்வுகளை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி பயனில்லாமல் அங்கே ஒரு ஏமாற்றத்தை திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக அனுபவிப்பாங்க. எல்லாருக்குமே எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு இது சாத்தியப்படுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதை வந்து மீனராசிக்காரர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு மீனராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடோடய தான் உங்களோட திருமண வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களும் அவங்க தான், அளவுக்கு அதிகமாக விரும்பக்கூடியவங்களும் அவங்க தான். ஸோ 2 விதமான ஒரு டைப்புமே வந்து மீனம் தான். இந்த மீன ராசிக்காரங்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக காதல் அப்படின்றத வந்து வாழ்க்கை துணைகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கிடைக்குமான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு இந்த ராசி சேர்ந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை துணையாக இணைவார்கள் அப்படின்னு சொல்லலாம்.